எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிஎஸ்டி வந்து சில பேருக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி வரல அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கணும், எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆல்ட்டுக்கே ஆல்டர். அங்கே போய்ட்டு மியூட் பண்ணிக்குமா. இங்கே தமிழ்நாடுன்னு இருக்கா பாருங்க. ஓகேவா? மியூட் பண்ணிக்கோன்னு சொன்னேன், நான் மியூட் பண்ணணும். முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகலைன்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர், இங்கே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படின்னு இருக்கா பாரு. ரெண்டாவது ஸ்டெப்பு F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். F11 ப்ரெஸ் பண்ணி ஷோ மோர் எஸ் கொடுங்க. ஷோ மோர் எஸ் கொடுங்க. எல்லா ஆப்ஷனையும் எனபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜிஎஸ்டி எனபிள் ஜிஎஸ்டி பாருங்கள், என்டர் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், அதில் கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணி ஷோ மோர் போங்க. ஷோ மோர் போய்ட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அதில் போய் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே 1 அப்படின்னு இருக்கா பாருங்கள். அதை தவிர வேறு ஏதாவது இருக்கா பாரு. இல்லைன்னா சேவ் பண்ணிட்டு. இது ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? F11 அதில் எனேபிள் ஜிஎஸ்டிஎஸ், கண்ட்ரோல் ஐ, ஷோ மோர், அதில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இருக்கா பாரு. மூணாவது டேக்ஸ் கண்ட்ரோல். ஆல்டரில் போங்க, லெட்ஜரில் போங்க. சப்போஸ் இப்போ வந்து சர்வீஸ் லெட்ஜர், செக்யூரிட்டி சர்வீஸ், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ். அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ்ன்னு இருக்குன்னா இங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருப்பார், இருக்கா. சப்போஸ் நீங்கள் லெட்ஜரில் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே ஹெச்எஸ்என் கோடும் இங்கே டேக்ஸ் லெட்ஜரும் இருக்கா பாரு. டைப் ஆஃப் சப்ளை கொடுத்துட்டியா பாரு. சேவ் பண்ணிக்கும். அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் கொடுக்கக்கூடாது. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் கொடுக்கக்கூடாது. அடுத்தது பார்ட்டி யாருன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார் அப்படின்னு பார்ட்டி இருந்தாருன்னா அந்த பார்ட்டிக்கு தமிழ்நாடுன்னு இருக்கா பாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக ஸ்டேட் மென்ஷனாக இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போடுங்க. சேல்ஸ் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி, சார் இதை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்பயும் ஜிஎஸ்டி வரல என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலன்னா நானும் ஒன்றும் பண்ண முடியாது, கம்பெனியை டெலீட் பண்ணிட்டு புதுசாக என்ட்ரி போடு. தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.